உத்தராகண்ட் மாநில நிலச்சரிவில் சிக்கியவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்களுடன் எமது சன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். உங்க அம்மா அப்பா எப்போ ஆன்மீக சுற்றுலாவுக்கு போனாங்க, கடைசியாக எப்போ பேசுனாங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? 1ஆம் தேதி அவங்க இங்கேருந்து கிளம்புனாங்க. 1ஆம் தேதி கிளம்பி போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு போகிற வழியில் ரோடெலாம் சரியில்லை, அதனால் 2 நாள் எங்களை ஹோல்ட் பண்ண வச்சுட்டாங்க. 2 நாள் ஹோல்ட் பண்ணி தான் நாங்கள் போனோம். வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக 3 நாளைக்கு முன்னாடி இங்கே சிதம்பரம் வந்து ரீச் ஆக வேண்டியவங்க இன்னும் இது வரையும் வரல. அப்போ தான் சொன்னாங்க வெதர் ரொம்ப சரியில்லை, அதனால் எங்களை மூவ் ஆக வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம். வெதர் சரியானவொடனே நாங்கள் மூவ் ஆகிடுவோன்னு சொன்னாங்க. நேற்று காலையில் அங்கே உள்ள கலெக்டர் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் மூவ் ஆகலான்னு சொன்னாங்க போல இருக்குது. அதோட நேற்று மதியானம் 2 மணிக்கு அங்கேருந்து மூவ் ஆகியிருக்காங்க. அங்கேருந்து இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. வர வேலை நிலச்சரிவு இருந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, உடனே வேறு சேஃபான இடத்துக்கு போயிடுங்க, ரொம்ப இது சேஃப்டி இல்லை அப்படின்னு இருக்காங்க. பக்கத்தில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்காங்க, போயிடலான்னு போயிட்டு இருந்திருக்காங்க. சுத்தமாக முன்னாடியும் ஃபுல்லாக நிலம் சரிஞ்சிருச்சு, பின்னாடி சரிஞ்சிருச்சு. அவங்களால முன்பக்கமும் போக முடியல, பின்பக்கமும் போக முடியாமல் நடுவில் பிளாக் ஆகிட்டாங்க. என்கிட்ட பேசினது வந்து நேற்று 5:15 பேசினாங்க. இதேமாரி இறங்கிட்டு இருக்கோம்ப்பா, நாங்கள் அடுத்து ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இது வரையும் தகவல் எதுவும் இல்லை. நம்ம கவர்மெண்ட் சார்பாக எங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பேசுனீங்க, அதுக்கப்புறம் அவங்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்களா வேறு ஏதாவது பேசுகிறதுக்கு? அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை கூட்டு போனார்ல கணேசனை தொடர்பு கொண்டீங்களா? அவங்கள்ட்ட எதுவும் ஃபோன் கிடச்சிச்சா? இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான வழிவகைகள் முயற்சிகள் என்ன எடுத்திருக்கீங்க? நாங்கள் அதில் உள்ள யார் நம்பருமே ரீச் ஆகலை. யாருடைய நம்பருமே அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 22 பேர் நம்பர் இருக்குது. யார் நம்பருமே ரீச் ஆகலை. எல்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நாட் ரீச்சபிள் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே யாராவது பக்கத்தில் இருக்காங்களா, போகிறாங்களா, வராங்களா, அந்த ஊர் என்ன ஏது அப்படின்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சு நாங்களும் கொஞ்சம் கேதர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் பண்ண எங்களால் முடிஞ்சது. மற்றபடி அரசாங்கம் சார்பாக தான் மூவ் பண்ணணும். நாங்கள் 30 பேரில் வந்து 28 பேர் சிதம்பரத்தையும் 2 பேர் சீர்காழியும் சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இப்போ வந்து 30 பேர் அங்கே வந்து சிக்கியிருக்காங்க. அவங்களுடைய பையங்கள் தான் இப்போ வந்து 30 பேர்த்த வந்து மீட்கிறதுக்கான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கள மீட்கிறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலெக்டர்கிட்டையும் முதலமைச்சர் அவங்கள்ட்டையும் மனு மாதிரி கொடுத்து இவங்களை பாதுகாப்பான முறையில் அவங்கவுங்க இல்லத்துக்கு கொண்டு வந்து சேருங்கன்ற மாதிரி நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் நேற்றுலேருந்து. ஏன்னா எல்லாருமே நேற்று மதியானம் பேசினவங்க, சாயங்காலம் பேசினவங்க, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனில் எல்லாம் வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு, அதனால் ரொம்ப கொஞ்சம் பேனிக்காக இருக்குது எங்களுக்கு. அவங்கள நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுக்கணும். கலெக்டர்கிட்டையும் நம்ம முதலமைச்சர் அவங்கள்ட்டையும் மனு கொடுக்கலான்னு இருக்கோம். நாங்கள் எங்கள் போனவங்களோட பசங்க சார்பாக. இதுக்குள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.